கடவுள் நினைச்சத நாங்க எல்லாரும் நடத்தி வச்சிட்டோம். நாங்க நடத்தி வச்சத நீங்க நல்லபடியா வாழ்ந்து காட்டணும். அதுக்கு நீங்க தான் மனசு வைக்கணும், முயற்சி எடுக்கணும். அதுக்கும் அந்த கடவுளை ஆசீர்வாதம் பண்ணுவார்னு நான் எதிர்பார்க்கிறேன். உங்களோட விருப்பத்துக்காக நாங்க இந்த கல்யாணத்தை ஏத்துக்கிட்டோம். ஆனா நீங்க விருப்பப்படுற மாதிரி எங்களால இந்த வாழ்க்கைய வாழ முடியுமான்னு எனக்கு தெரியல. என்ன இதெல்லாம்? ஒரு வீட்டுக்கு வாழ வந்த பொண்ணு மாதிரியா நீ நடந்துக்கிற? பெரியவங்க பேசிட்டு இருக்காங்க, நீ பாட்டுக்கு எந்திரிச்சு போயிட்டு இருக்க. என்ன அக்கா? பாவக்கா, சின்ன பொண்ணுக்கா, வேணும்னு செஞ்சிருக்க மாட்டா. ஏதோ என்ன சின்ன பொண்ணு? என்ன சின்ன பொண்ணு? கல்யாணம் ஆயிடுச்சுல, அப்புறம் என்ன சின்ன பொண்ணு? நீ சும்மா இரு. இத பாரு, இந்த வீட்டுக்குன்னு ஒரு வரமுறை இருக்கு, சில விதிமுறைகளும் இருக்கு. வாழ வந்துட்ட, நீ இதெல்லாம் மதிச்சு மரியாதையா நடந்துக்கோ. புரியுதா? முதல்ல பெரியவங்க பேசினா அவங்க என்ன பேசுறாங்கன்னு கேட்கணும். பெரியவங்க பேசுறப்ப குறுக்க பேசினா நீ பெரிய ஆள் ஆயிட முடியுமா? இதெல்லாம் உங்க அப்பா அம்மா உனக்கு சொல்லி கொடுக்கல. விடுக்கா, நீ சும்மா இருன்னு சொல்றல்ல. யார் வீட்டுக்கு வந்து யார் திமிரா நடந்துக்கிறது? அதுதான் நான் தட்டி கேக்குறேன். நீ கொஞ்சம் பேசாம இரு. சொல்லு, உங்க அப்பா அம்மா இதெல்லாம் சொல்லி கொடுத்து உன்னை வளர்க்கலையா? என்னதான் உன்னை வளர்த்தாங்களோ? ஏய், நான் பேசிக்கிட்டே இருக்கேன், என் பேச்ச கூட மதிக்காம அப்படி என்ன போறா? என்ன அருணாச்சலம், நீ தேடி கண்டுபிடிச்சியே இந்த வீட்டோட மூத்த மருமக. எவ்வளவு திமிரா நடந்துக்கிறான்னு பாத்தியா? இதெல்லாம் நான் பொறுத்துக்கணும். பெரியம்மா, நான் ஒன்னு சொல்லணும் பெரியம்மா. இப்ப நீ என்ன சொல்ல போற? இல்ல, அவ சின்ன பொண்ணு. ஓ, உண்மையிலேயே கல்யாணத்துக்கு அவ ரெடி ஆகல. திடீர்னு கல்யாணம் ஆனதால அவ அதிர்ச்சியில இருக்கா. அவ செஞ்சது தப்புதான். நான் அவளுக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்கிறேன். தயவு செஞ்சு இத பெருசுப்படுத்தாதீங்க. மன்னிச்சிடுங்க பெரியம்மா. அவ பண்ணது தப்புதான் மாமா. மாமா, நீங்களும் காவியாவை மன்னிச்சிடுங்க. என்ன மணி, பாவம், அவ சின்ன பொண்ணு. அவளோட ஆதங்கமும் நியாயமானது தானே. காலம்தான் அவளோட மனசை மாத்தணும். அவ மனசுல இருக்கிற ரணத்தை ஆத்தணும். காத்திருக்கலாம். நீ சாப்பிடு. போம்மா. போம்மா. சாப்பிடுங்கப்பா. ஒண்ணும் இல்லம்மா, நிறைஞ்சிருச்சு.
காவ்யா, காவ்யா, என்ன காவ்யா இது? எந்திரி காவ்யா, எந்திரி காவ்யா, எந்திரி காவ்யா, எந்திரி காவ்யா, காவ்யா எந்திரிக்கிறாள். என்ன இது? எந்திரி, சொன்ன கேளு, வா வா, சொன்ன கேளு, வா காவ்யா, வா வா, நீ சொன்ன கேளு, வா வா காவ்யா, எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம், வா வா. என்னாச்சு காவ்யா உனக்கு? எதுக்கு இந்த மாதிரிலாம் நடந்துக்கிற? எனக்கு பிடிக்கல, எனக்கு எதுவுமே பிடிக்கல, எனக்கு வாழ கூட பிடிக்கல. புரியுது காவ்யா, உங்க அப்பா அம்மாவோட விருப்பத்துக்காகத்தான் இந்த கல்யாணத்துக்கு என்ன சம்மதிச்சேன். அதே மாதிரி எங்க அப்பா அம்மாவோட விருப்பத்துக்காகத்தான் நானும் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சேன். நம்ம 2 பேரோட ஃபீலிங்ஸும் ஒண்ணுதான் காவ்யா. ஆனா இதெல்லாம் நம்ம கடந்து போய் தான் ஆகணும் காவ்யா. ஒரு நிமிஷம் இரு. இந்தா, தொட. எனக்கு புரியுது, இது வலிதான், வேதனைதான். ஆனா எல்லாத்தையும் தாண்டி இது உனக்கு எவ்வளவு பெரிய அதிர்ச்சின்னு எனக்கு புரியுது. இதை நாம ஜீர்ணிச்சுதான் ஆகணும் காவ்யா. இதை நாம எப்படி கடந்து போகணுங்கிறது தான் நமக்கு முன்னாடி இருக்கிற ஒரே விஷயம். என்ன, எனக்கு கொஞ்சம் மனதைரியம் ஜாஸ்தி, அதனால நான் சமாளிக்கிறேன். உன்னால இதை தாங்கிக்க முடியல, அதனாலதான் இவ்வளவு கஷ்டப்படுறேன். காவ்யா, என்னால உன்னை நல்லா புரிஞ்சுக்க முடியும். எப்பவுமே நான் உனக்கு ஒரு நல்ல சப்போர்ட்டா இருப்பேன். நீ
நீ என்ன நினைக்கிறியோ அதை பண்ணு. நான் இன்னைக்கு உனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருப்பேன். காவியா, நீ பாரு, உன் கனவு லட்சியம் இது எதுக்குமே நான் குறுக்க நிக்க மாட்டேன். எல்லாத்துக்குமே நான் துணையா இருப்பேன் காவியா. புரியுதா? காவியா, நீ இப்படி அழறது ஏதோ நான் பார்த்துட்டேன், பரவாயில்ல. இது நம்ம அப்பா அம்மா பார்த்திருந்தா அவங்களால தாங்கிக்க முடியுமா? சொல்லு ப்ளீஸ். கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணு காவியா. புது வாழ்க்கைக்கு நீ பழகிக்கணும். உன் வேதனைய உங்க அப்பா அம்மாவோ இல்ல எங்க அப்பா அம்மாவோ பார்த்திருந்தா அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாரு காவியா. இங்க கூட நான் தொடச்சு விடுறேன். எனக்கு யாரோட உதவியும் வேணாம். என்ன கொஞ்சம் தனியா இருக்க விடுறீங்களா? என்ன தொந்தரவு பண்ணாதீங்க ப்ளீஸ். என்ன தொந்தரவு பண்ணாதீங்க. நீ ரெஸ்ட் எடு. நான் வெளியே இருக்கேன். ஏதாவது வேணும்னா என்கிட்ட சொல்லு காவியா. ஜீவா, எங்கடா இவ்வளவு லேட்டா இந்த நேரத்துல எங்கடா போயிட்டு வர? அது ஃப்ரெண்ட பார்த்துட்டு வரேன்ப்பா. ஏண்டா வீட்டுல பொண்டாட்டின்னு ஒருத்தி காத்துக்கிட்டு இருக்காளே, நேரத்தோட வரணும்னு தெரியாம இந்த நேரத்துல போய் பார்த்துட்டு வர வேண்டிய அளவுக்கு யாரா அந்த ஃப்ரெண்டு? யார்? என்ன பாரு, ஏண்டா கண்ணெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு? தடுமாறுற என்ன? குடிச்சிருக்கியா? குடிச்சிருக்கியான்னு கேட்டேன். என்னடா இது புது பழக்கம்? குடிச்சிட்டு ஜீவா, கல்யாணம் ஆகி முதல் நாளே புருஷன் இந்த மாதிரி குடிச்சிட்டு வந்து நின்னா எந்த பொண்டாட்டியாலடா அவனை ஏத்துக்க முடியும்? பாவண்டா அந்த பொண்ணு. உன்னையே நம்பி வந்தவளுக்கு நீ கொடுக்கிற மரியாதை இதுதானா? ஏடா அந்த பொண்ணோட மனசுல எவ்வளவு கேள்வி இருக்கும், எவ்வளவு குழப்பம் இருக்கும். ஆறுதல் சொல்லி தைரியமும் கொடுத்து அவளை தேத்த வேண்டியவன் நீதானடா. நீ இந்த நிலைமையில வந்து கண்ணா, நடந்தது அவசர கல்யாணம் தாண்டா. யார் விருப்பத்தையும் கேட்டு நடக்கல. அது அது எனக்கு புரியுதுடா. அவ்வளவு ஏன் இந்த நொடி வரைக்கும்
உனக்கு கூட இந்த கல்யாணத்துல முழு விருப்பம் இருக்கான்னு எனக்கு உண்மைதான். நாங்க வந்து கேட்டோம், கேட்க கூட இல்ல, கட்டாயப்படுத்தணும். இருந்தாலும் நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு எல்லாரோட மான மரியாதையை காப்பாத்துறதுக்காக, அதை விட முக்கியமா பிரியா கழுத்துல சபையில தாலி கட்டின பாரு, என்னைக்குமே அதை மறக்க மாட்டேன்டா. அது எனக்கு எவ்வளவு பெரிய சந்தோஷம் தெரியுமா? அதுலதான்டா எங்களுக்கு முழு பெருமையே. ஏய், கண்ணா, ஒருவேளை உன் மனச புரிஞ்சுக்காம நான் ஏதாவது தப்பு பண்ணிருந்தா என்ன மன்னிச்சிடுறா. ஆனா நான் செஞ்ச தப்புக்காக உன்னை நீயே தண்டிச்சுக்காதரா செய்வா. இது நடந்ததோ அது கடந்ததா இருக்கட்டும். நீயும் பிரியாவும் சந்தோஷமா வாழணும். அதுல தாண்டா எங்க எல்லாரோட சந்தோஷமும் இருக்கு. பிளீஸ்டா கண்ணா, இனி ஒரு தடவை இந்த மாதிரி வழி தவறி போயிடாத. இத தாங்குற சக்தி எனக்கு இல்லடா. என்ன? சரிடா, நேரம் ஆயிட்டு இருக்கு. நீ போ, ஒரு ரூமுக்கு போ. பிரியா உனக்காக காத்துட்டு இருப்பா. வேற யார்கிட்டயும் பேசிடாத, யாருக்கிட்டையும் பேசாத. அந்த பொண்ணுகிட்ட 4 வாரத்தை அன்பா பேசு, ஆறுதலா பேசுறா, எல்லாம் சரியாயிடும். உன்னால முடியும்டா. நீ மனசு வச்சா முடியும். இதுக்கு மேல உன் வாழ்க்கையை அழிச்சுக்காத. போப்பா.